அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்னன்னா, பார்ட் ஆஃப் ஸ்பீச்சோட 10th ஸ்டாண்டர்ட் வீடியோ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி 6த், 8த் முடிச்சாச்சு. 6த், 8த் வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பாருங்க. அப்பதான் அதோட அடிப்படை நாலேட்ஜ் பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? லாஸ்ட் குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இந்த ஏரியால தான் வந்திருக்கு. சேஞ்ச் த ஃபார்ம்ல தான் வந்திருக்கு. அது 10th ஸ்டாண்டர்ட்ல குடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? 6த், 8த், 10த், 12த் 4 ஸ்டாண்டர்ட்லயுமே குடுத்துருக்காங்க கிராமர். ஓகே. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது. 6த், 8த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நேத்து போன வீடியோல கூட பார்த்தீங்கன்னா, 8த் ஸ்டாண்டர்ட் கிட்ட 40 பக்கம் போகும். ஆனா 10த் எல்லாம் ஒரு 10 பக்கத்துல முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஆனா இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். சேஞ்ச் த ஃபார்ம் தான் கேட்குறாய்ங்க கொஸ்டின்ஸ்ல. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். ஸோ சேஞ்ச் த ஃபார்ம் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணும் இல்ல. சேஞ்ச் த ஃபார்ம்னா என்னன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபார்ம், நவுன் ஃபார்ம், வெர்ப் ஃபார்ம், அட்ஜெக்டிவ் ஃபார்ம், அட்வர்ப் ஃபார்ம் இந்த மாரி 4 விதமான ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்ம் ஒரு ஃபார்ம்ல குடுத்துட்டு இன்னொரு ஃபார்முக்கு மாத்த சொல்லும்போது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன மாறும்? ஸ்பெல்லிங் என்ன மாறும்? அப்படிங்கிறது தான் இந்த நாமினலைசேஷன் அப்படிங்கிற வேர்டே. இப்ப நவுன் ஃபார்ம்ல சக்சஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். சக்சீடா மாறுது வெர்ப் ஃபார்ம்ல. சக்சஸ்ஃபுல் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். சக்சஸ்ஃபுல்லி அட்வர்ப் ஃபார்ம். அப்ப அந்த ஒரு ஃபார்ம்ல குடுத்து இன்னொரு ஃபார்முக்கு மாத்தும்போது, ஈடி சேர்ந்தா மாறும், இல்ல ஃபுல் சேர்ந்தா மாறும், இல்ல ஃபுல்லின்னு சேர்ந்தா மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதுக்கு ஒவ்வொன்னுக்குமே நான் வந்து எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். ஹி சக்சீட் இன் ஹிஸ் பிசினஸ். ஹிஸ் பிசினஸ் வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல். ஹி ரான் ஹிஸ் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லி. இப்ப சக்சஸ்க்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹி காட் சக்சஸ் இன் ஹிஸ் பிசினஸ் அப்படின்னு எழுதலாம். ஒவ்வொரு வேர்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்ப இந்த மாரி சென்டென்ஸா குடுத்தும் மாத்த சொல்லலாம். இல்ல வேர்டா குடுத்தும் மாத்த சொல்லலாம். சென்டென்ஸா குடுத்தா நம்ம ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆவோம். அதனால கண்டிப்பா சென்டென்ஸா தான் குடுப்பாய்ங்க. ஓகேவா? அத மறந்துடக்கூடாது. ஓகேவா? அப்ப வெர்ப் ஃபார்ம்னா வெர்போட ஸ்ட்ரக்சர் எங்கன வரணும்? சப்ஜெக்ட் பக்கம் தான் வெர்ப் வரும். இங்க தான் வரணுங்கிறது நமக்கு உங்களுக்கு தெரியணும். அட்ஜெக்டிவ் ஃபார்மும், அட்வர்ப் ஃபார்மும் கடைசி கூட போலாம். ஓகேங்களா? அந்த மாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ரீட் த இது எல்லாமே புக்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். தி யங் சீகல் அட்டர்ட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். இது வந்து அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஜாய்ஃபுல் அப்படிங்கிற வேர்ட் வந்து அட்ஜெக்டிவ். இப்ப தான் மேல சொன்னேன். ஃபுல்லுன்னு முடிஞ்சா அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கா? அதான். அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. தி யங் சீகல் ஸ்க்ரீம்டு வித் ஜாய். இப்ப ஃபுல்லும் இல்ல, ஃபுல்லினும் இல்ல, ஜாய்ன்னு இருக்கு. இது நவுன் ஃபார்ம். தி யங் சீகல் ஸ்க்ரீம்டு ஜாய்ஃபுல்லி. இது அட்வர்ப் ஃபார்ம். அப்ப மேல ஒரு வேர்ட நவுன் ஃபார்ம்ல குடுத்துட்டு அட்ஜெக்டிவ் ஃபார்முக்கு மாத்துன்னு சொல்லும்போது, இப்ப ஜாய்ங்கிறது ஃபுல்லி எல்ஒய் சேர்ந்தா அட்வர்ப் ஃபார்மா மாறிடும்னு நமக்கு தெரிஞ்சா கூட, இந்த ஜாய்ஃபுல் கடைசில வரணுமா? பக்கத்துல வரணுமா? இல்ல வரணுமாங்கிறது டவுட் இருக்கு. ஏன்னா ஜாய்ஃபுல் இங்க வந்து கடைசிக்கு முன்னாடி வேர்டா இருக்கு. இங்க ஜாய் வந்து கடைசி வேர்டா இருக்கு. இங்க அட்வர்ப்பும் கடைசி வேர்டா இருக்கு. அப்ப வெர்புக்கு பக்கத்துல தான் அட்வர்ப் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? அந்த ஸ்ட்ரக்சர தெளிவா மனப்பாடம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் ஃபார்ம மாத்துறதுன்னு அர்த்தம். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த யங் பேர்ட் பிரிட்டெண்டட் ஈடி சேர்ந்திருக்கு. அதனால வெர்ப் ஃபார்ம்ல இருக்கு. பிரிட்டெண்டட் டூ பி ஃபாலிங் அஸ்லீப். த யங் பேர்ட் மேட் எ பிரிட்டென்ஷன் ஆஃப் ஃபாலிங் அஸ்லீப் நவுன்ல இருக்கு. த யங் பேர்ட் மேட் எ பிரிட்டென்ஷியஸ். இது வந்து அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப அட்ஜெக்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து அ இங்க எஃப்-யூ-எல்ல மட்டும் முடிஞ்சிராது. அதுக்கு நெறைய வேர்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு வேர்ட் தான் பிரிட்டென்ஷியஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல. அப்ப இந்த மாரி நெறைய வேர்ட்ஸ பார்க்கும்போது, நமக்கு அப்படியே அரிச்சு சலிச்சு போட்ட மாரி சார்ட் அவுட் பண்ணிறலாம். ஒரு 5 இதுல 5 ஃபார்மேட்ல முடிஞ்சா அது அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தான். ஒரு 4 ஃபார்மேட்ல முடிஞ்சா அது நவுன் ஃபார்ம் தான். அப்படிங்கிறத என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப அந்த மாற்றத்த இங்க குடுத்துருக்கேன். ஓகேவா? ஜாய்ங்கிறது எப்படி மாறுது? பிரிட்டன்ட்க்கு எப்படி மாறுதுங்கலாம். ஓகேவா? ஹி வாஸ் டவுட்ஃபுல் அபௌட் ஹிஸ் அங்கிள்ஸ் அரைவல். ஹி வாஸ் டவுட்ஃபுல் அபௌட் ஹிஸ் அங்கிள் அரைவல். இத வந்து இப்ப வெர்ப் ஃபார்ம்க்கு நம்ம மாத்துறோம். வெர்ப் ஃபார்ம்க்கு மாத்தும்போது, இந்த டவுட்ஃபுல்ங்கிறத என்ன செய்றோம்? டவுட்டட் ஈடின்னு மாத்துறோம். டவுட்டட் ஹிஸ் அங்கிள்ஸ் அரைவல்னு மாறுது. அதே சமயம் ப்ரிப்போசிஷன ரிமூவ் பண்றோம். அப்ப ஒரு வேர்ட இன்னொரு ஃபார்முக்கு மாத்தும்போது, இங்க நெறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஹி வாஸ் டவுட்ஃபுல் அப்படிங்கிற அந்த வாஸ் டவுட்ஃபுல்ங்கிற வேர்ட தான் என்ன செய்றோம்? டவுட்டட்ன்னு மாத்துறோம். ஓகேவா? டவுட்டட்ன்னு மாத்திட்டு, அபௌட்ங்கிற வேர்ட ரிமூவ் பண்றோம். அந்த ப்ரிப்போசிஷன் அபௌட்ங்கிறத ரிமூவ் பண்றோம். ஹி டவுட்டட் ஹிஸ் அங்கிள்ஸ் அரைவல். அப்பதான் அது என்ன செய்யுது? கரெக்ட்டான மீனிங் மாறாம, அந்த ஃபார்முக்கான மீனிங்க நமக்கு குடுக்குது. அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்த பார்ப்போம். டீச்சர் கேவ் எ டெஃபினிஷன் ஆஃப் த ஃபார்முலா. இதுல டெஃபினிஷன் அப்படிங்கிறது தான் ரூட் வேர்ட்.
அதை வெர்பு ஃபார்முக்கு பண்ணும்போது டிஃபைன்டு அப்படின்னு மாறுது. இடி சேர்ந்து வெர்பு ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். அப்போ இங்கேயும் அதே மாதிரி ஆஃபை மாற்றிடும். இங்கே கேவ் டெஃபனேஷன் அப்படிங்கிற அந்த 2 வேர்டும் சேர்ந்து தான் இங்கே என்ன மாறுது, டிஃபைன்டாக மாறுது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஏன்னா கேவ்ங்கிறது கொடுக்கறது இல்லையா, அந்த 2 வெர்பும் அந்த ரூட் வேர்டும் சேர்ந்து தான் வெர்பில் இங்கே என்னது டிஃபைன்டுன்னு மாறுது. ஓகே, அடுத்து. ஸோ வெர்பு ஃபார்ம், ஹவு டு ஐடென்டிஃபை வெர்பு ஃபார்ம். ஓகே, ரைட். இப்போ வெர்பு ஃபார்மை எப்படி மாற்றுறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பாருங்களேன். காமன் சஃபிக்ஸ் SION, LITY, FUL, CIOUS, NESS, MENT, VAL, TION இந்த மாதிரி வேர்டெல்லாம் கொடுத்தா, இதில் முடிகிற வேர்டெலாம் கொடுத்தா அந்த வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு என்ன செய்யணும், இடி சேர்க்கணும். புரியுங்களா? என்ன செய்யணும், இந்த வேர்டு வந்து அட்ஜெக்டிவா நவுனா எப்படி வேணாலும் இருக்கட்டும், பட் இந்த வேர்டெலாம் வந்தால் வெப் ஃபார்ம் மாற்றணும்னா இந்த வேர்டெல்லாம் தூக்கிட்டு இடி சேர்க்கணும். அப்போ இந்த வேர்டு எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். SION, LITY, FUL, CIOS, NES, MENT, VAL, TION இந்த வேர்டெலாம் அது அட்ஜெக்டிவாக இருக்கட்டும் நவுனாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இங்கே என்ன செய்யணும், ஈடியா அந்த வேர்டை தூக்கிட்டு ஈடியா மாற்றும் போது வெர்பு ஃபார்மும் மாறிடுது. சொன்னா இங்கே பார்த்தீங்களா, TION, இங்கே TION ரிமூவ் பண்ணி இடி சேர்த்துருக்காங்களா? இங்கே பாருங்க FUL இருக்குது, அதை ரிமூவ் பண்ணி இடி சேர்த்துருக்காங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்குது. இது நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்குது. இப்போ வேர்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ ஒவ்வொரு வேர்டும் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு நவுன், ஆக்டிவேட் அப்படிங்கிறது ஒரு வெர்பு, ஆக்டிவ் அட்ஜெக்டிவ், ஆக்டிவ்லி அட்வர்ப். இப்போ இந்த 4 வேர்டுக்கு நான் தமிழில் மீனிங் சொல்கிறேன் பாருங்களேன். ஆக்டிவிட்டினா செயல்பாடு, அது ஒரு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன்னா என்னென்னு படிச்சிருப்போம். என்ன, பிளேஸு, பேர், திங்ஸு, ஐடியா எல்லாமே நவுன் தான். இது ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னது, ஒரு ஐடியா, ஆக்டிவிட்டி, செயல்பாடு, அதனால நவுன் ஃபார்ம் இருக்குது. ஆக்டிவேட் பண்ணு, ஆக்டிவாக இருறா அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, இது வெர்பு ஃபார்ம். ஆக்டிவ் அப்படிங்கிறது சுறுசுறுப்பானன்னு அர்த்தம், ஆக்டிவ்லி அப்படிங்கிறது சுறுசுறுப்பாகன்னு அர்த்தம். அப்போ நவுன் ஃபார்மில் ஆக்டிவிட்டினா செயல்பாடு, வெர்பு ஃபார்மில் ஆக்டிவேட்னா செயல்படுத்து, அட்ஜெக்டிவ் ஃபார்மில் ஆக்டிவ் அப்படின்னா சுறுசுறுப்பான, அட்வர்ப்ல ஆக்டிவ்லி அப்படின்னா சுறுசுறுப்பாகன்னு அர்த்தம். ஒரே வேர்டு தான், ஆனால் மீனிங் எப்படியெல்லாம் மாறும், ஸ்லைட் மீனிங் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ பேசிஸ், பேஸ், பேசிக், பேசிக்கலி. அப்போ இதை ஓவராலாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னா எல்ஒய் 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 எல்லாமே. ஸோ நம்ம ஈஸியாக ஓரளவு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, எல்ஒயில் முடிஞ்சால் அது அட்வர்பு, ஏன்னா எல்லா வேர்டுக்கும் எல்ஒய் வருது. இப்போ அட்ஜெக்டிவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லில் முடியுது, ஓஇஎஸ்ல முடியுது, சம்டைம்ஸ் ஈடியில் கூட முடியுது பாருங்க, அட்ஜெக்டிவ் தானே. சம்டைம்ஸ் என்ன செய்யுது, ஈடியில் கூட முடியுது. எக்ஸைட்மெண்ட், எக்ஸைட்டட், ஏன்னா எல்லா ஈடியும் சேர்ந்து நம்ம வெர்புன்னு டக்குன்னு சொல்லிட முடியாதுல்ல, அதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறையா என்ன சொல்கிறது எக்ஸப்ஷன் இருக்குது. பியூட்டி, பியூட்டிஃபை, பியூட்டிஃபுல்லி, காம்லெஸ், காம், காம், காம்லி. அப்போ NES சேர்ந்தா மேபி அது நவுன் ஃபார்மேட்டில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரேஜ், என்கரேஜ், கரேஜியஸ், கரேஜியஸ்லி. அப்போ OES சேர்ந்தா அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கு. டெத், டை, டெட், டெட்லி. டெட்டுங்கிறது டக்குனு டீல முடியுதுன்னு வெர்பு ஃபார்ம் நினச்சிடக்கூடாது, அது அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கு. எக்ஸைட்மெண்ட், MENT வந்தால் அது நவுன் ஃபார்ம் நான் வச்சுக்கலாம். எக்ஸைட், எக்ஸைட்டட், எக்ஸைட்டட்லி. ஃபூலிஷ்னஸ், NES வந்தால் நவுன் ஃபார்ம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே ஃபூல், ஃபூலிஷ், ஃபூலிஷ்லி. ஃபர்கட்ஃபுல்னஸ், NES சொன்னோன்னா ஃபர்கட், ஃபர்கட்ஃபுல், ஃபர்கட்ஃபுல்லி. க்ளோரி, க்ளோரிஃபை, க்ளோரியஸ், க்ளோரியஸ்லி. ஹேட்ரட், ஹேட், ஹேட்ஃபுல், ஹேட்ஃபுல்லி. இது அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ஒரு 60 to 70% வேர்டை நம்ம ரூல்குள்ள அப்ளை பண்ண முடியுது, ஆனால் ஒரு 40% வேர்டு டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது. இன்டென்ஷன், அப்போ IONல வந்துச்சுன்னா அது நவுன் ஃபார்ம் தான். இன்டென்ட், இன்டென்ஷனல், இன்டென்ஷனலி. சென்டென்ஸாக கொடுத்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அட்ஜெக்டிவ்னா நவுனுக்கு பக்கத்தில் தான் வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அட்வர்ப்னா வெப்புக்கு பக்கத்தில் வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஏதாவது ஒரு வகையில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சொல்லப்பட தேவையில்ல. ஜாய்,
என்ஜாய், ஜாய்ஃபுல், ஜாய்ஃபுல்லி. ஆனா இதுல ரொம்ப தெளிவா இருங்க. ஒய்ல முடியணும். இது இல்லன்னு முடிவுண்டா இதுக்குள்ள நம்ம எப்படியா சால்வ் பண்ணிடலாம். லவ், லவ், லவ்வபிள், லவ்விங்லி, லவ்வபிள், ஏபிஎல்இ வந்தா அட்ஜெக்டிவ் ஃபார்ம். மெமரபிள் இருக்கு பாருங்க. மெமரி, மெமரைஸ், மெமரபிளி. நார்மாலிட்டி, ஐடிவில இருந்தா நவுன் ஃபார்ம். நார்மலைஸ், நார்மல், நார்மலி. ஒபீடியன்ஸ், ஒபே, ஒபீடியன்ட், ஒபீடியன்ட்லி. பவர், எம்பவர், பவர்ஃபுல், பவர்ஃபுல்லி. குயிக்னஸ், குயிக்கன், குயிக்லி. ரெகுலாரிட்டி, ரெகுலரைஸ், ரெகுலர், ரெகுலர்லி. சக்சஸ், சக்சீட், சக்சஸ்ஃபுல், சக்சஸ்ஃபுல்லி. யூஸ்ஃபுல்னஸ், யூஸ்ஃபுல், யூஸ்ஃபுல்லி. அப்படியே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா கூட அந்த வேர்டை நம்ம வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றோம், அது வெர்பா யூஸ் பண்றோமா என்னங்கிறத யோசிச்சு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்த நாமினலைசேஷன். நாமினலைசேஷன் இஸ் a process of forming a noun from another part of speech by adding derivational affix. நாமினலைசேஷன்ங்கிறது என்னன்னா the process of forming a noun from another part of speech by adding a derivational affix. ஒரு ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் மாதிரி சில வேர்டுகளை சேர்த்து என்ன செய்யறது, ஒரு நவுன் ஃபார்மேட்டுக்கோ இல்லை நவுன்ல இருந்து வேற ஃபார்மேட்டுக்கோ நம்ம மாத்துறதான் நாமினலைசேஷன் அப்படிங்கிறது. பார்ட் ஆஃப் ஸ்பீச். Verb adjective can be changed into noun form. Okay. A sentence can be transformed into noun phrase using nominalization. Right. Okay. இப்போ வெர்பு அப்ஜெக்டிவ்ல இருக்கிறத நவுன் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். அதான் இதோட டாஸ்க். இதை டிபெண்ட் பண்ணி தான் லாஸ்ட் குரூப் டூல அப்படியே கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு வேர்டை கொடுத்துட்டு இது என்ன நவுன் ஃபார்ம்ல இருந்து வந்துச்சா வெர்பு ஃபார்ம்ல இருந்து வந்துச்சான்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போ இதை படிச்சிருந்தோம்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ வெர்பு ஃபார்ம்ல பாருங்க. ஆஃப்டர் 1885 ட்ரேட் வித் யூரோப் க்ரூ. க்ரூ அந்த வெர்பு ஃபார்ம்ல ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பார்ட்டிசிபிள் பார்ட்டிசிபிள் இருக்கு இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். இது வந்து க்ரூ அப்படிங்கிறது வெர்பு ஃபார்ம். அப்ப இதோட நவுன் ஃபார்மேஷன் என்ன? குரோத். நீ வாழ்க்கையில குரோத்தே ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதான் குரோத்னா வளர்ச்சி. இது வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்ப க்ரூ அப்படிங்கிற வேர்டு இங்க என்ன மாறிடுது? குரோத்தா மாறிடுது. க்ரூங்கிற வேர்டு எப்படி மாறிடுது? குரோத்தா மாறிடுது. ஓகேவா? ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, ரைட். The word growth is the noun form of the verb grow. Okay. Growல இருந்து வந்த வேர்டு தான் growth. இங்க grow இருக்கு, ஆனா grew அப்படிங்கிறது past tenseனால கொண்டு போயிருக்காங்க. ஆனா growங்கிறது verb form தான். growthங்கிறதா noun form. So it is formed by adding the suffix th. Suffix th னு ஒரு வேர்டு ஆட் பண்ணும்போது இது என்ன ஆயிருது? noun formக்கு வருது. ஓகேவா? ஓகே. இப்ப nominalization can be done in three different ways. Suffixல. By adding suffix, we can add suffix like ment, tion, sion, ness, ation, ity, able to the verbs and adjectives. Okay. இப்போ என்னன்னா மேல இப்ப நான் சொன்ன எழுத்துக்களை வெர்புலையோ அல்லது அட்ஜெக்டிவ்லயோ சேர்க்கும் போது என்ன ஆயிருது? நவுன் ஃபார்முக்கு மாறிடுது. அட்மயர், அட்மைரேஷன். அரைவ், அரைவல். இங்க இருக்கு பார்த்தீங்களா ஏஎல். கேர்லெஸ், கேர்லெஸ்னஸ். ஃபெயிலியர். இன்க்ளூஷன். அப்ப இங்க கொடுத்துருக்க எல்லா வேர்டும் இங்க ஆட் ஆயிருக்கா? இங்கெல்லாம் வெர்பு ஃபார்மேட் இருக்கு. அப்ப இதெல்லாம் தூக்கிட்டு இங்கிட்டு இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு. இது ஒரு முக்கியமான லைன். அப்ப இந்த வேர்ட்ல முடிஞ்சு இருந்தாலே அது கண்டிப்பா என்னதான்? நவுன் ஃபார்மேட் தான் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். ஓகேவா? ஓகே. இன்டென்ஸ், அட்ஜெக்டிவ், இன்டென்சிட்டி. பனிஷ்மெண்ட். ஓகே. இப்போ வித்தவுட் ஆடிங் சஃபிக்ஸ், இர்ரெகுலர் சேஞ்ச். இப்போ சஃபிக்ஸை சேர்க்காமலே வேர்டே வேறையா இருக்கும். சம் வேர்ட்ஸ் ஆர் டேர்ன் இன்டு நவுன்ஸ் வித்தவுட் ஆடிங் எனி சஃபிக்ஸ். நீங்க சஃபிக்ஸ்ல ஆட் பண்ற மாதிரி இருக்காது, பட் ஆனால் வேர்டே வேறையா இருக்கும். இப்போ ப்ளீட் அப்படிங்கிறது வெர்பு தான், ஆனால் பிளட்டுங்கிறதா நவுன். லாஸ் அப்படிங்கிறது வெர்பு தான், ஆனால் லாஸ்ங்கிறது திருப்பி அதே, இந்த லாஸ் வேற இந்த லாஸ் வேற. LOSS இது நவுன். ப்ரூங்கிறது வெர்பு தான், ப்ரூஃப்ங்கிறது நவுன். செல்லுங்கிறது வெர்பு தான், சேலுங்கிறது நவுன். ஸ்பீக்குங்கிறது வெர்பு தான், ஸ்பீச்சுங்கிறது நவுன். இப்போ நவுன் அப்படிங்கிறத ரூட் காஸ் ரொம்ப தெளிவா தெரியணும். ஐடியாவோட பேரு வர்ற எல்லா இடத்துலயும் அப்படிதான். பிளட்டுக்கு பேர் பிளட் தான், நஷ்டத்துக்கு பேர் நஷ்டம் தான், ப்ரூஃபுக்கு பேர் ப்ரூஃப் தான், சேலுக்கு பேர் வியாபாரம் தான், ஸ்பீச்சுக்கு பேர் பேச்சு தான். அது எல்லாமே ஒரு ஐடியா தான், கண்ணுக்கு தெரியாத விஷயம் தான். பட் ஆனா அது நவுன் அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். ஸோ நோ சேஞ்ச் இன் ஃபார்ம். சம் வேர்ட்ஸ் டு நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச் வென் யூஸ்ட் அஸ் நவுன்ஸ். ஓகே, இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாற்றமே இருக்காது. வெர்பும் அதுவாக தான் இருக்கும், நவுனும் அதுவாக தான் இருக்கும். அட்டம்ப்ட், சேஞ்சு, கண்ட்ரோல், டிசைர்,
எஸ்கேப். ஒண்ணுமே பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க. He decided to turn down her request. He made a decision to down to her request. Decideங்கிறது verb formல இருக்கு. Decisionங்கிறது noun formக்கு மாறுது. ஓகேவா? The team members reviewed the matter. It helped them solve the problems. The review of the matter by the team members helped them solve the problem. Verb form, noun form. Okay. Convert the following sentence as directed to. Okay. She tolerates all mischief activities of the children. To an adjective மாத்தணும். கரெக்டா? இப்படிதானே கொடுத்துருக்கு. She tolerates. ஆமா. Tolerantனு மாறுது. She is tolerant towards the mischief children. I decided verb formல இருக்கு to join the arts college. My decision மாறலாம். ஓகே. ION மேல படிச்சோம் இல்லையா அதான். அதே நிமிஷம் joining arts college was my decision இப்படியும் சொல்லலாம். பேர்டு மைக்ரேஷன் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம்ல இருக்கு. வெர்புக்கு மாத்தணும். பேர்ட்ஸ் மைக்ரேட் எவ்ரி இயர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஓகேவா? அப்ப வெர்பு ஃபார்ம்னு வரும்போது 3 டைப் ஆஃப் வெர்பு ஃபார்ம் நமக்கு தெரியும். ப்ரெசன்ட், பாஸ்ட், பார்ட்டிசிபிள் பார்ட்டிசிபிள். ஓகேவா? அதான் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எல்லா இடத்துலையும் இடி சேர்த்துடக்கூடாது. அதான் இங்க சொல்ல வராங்க. The professor gave a definition of the formula. The professor defined the formula. ஏன் இங்க மைக்ரேட்டுங்கிறது வெர்பு ஃபார்ம் தான். ஆனா ஒருவேளை ஏன் பாஸ்ட் டென்ஸா கொடுக்கல அப்படின்னா, இங்க பாஸ்ட் டென்ஸா கொடுத்துருக்காங்க பாருங்க. கேவ் ஏ டெஃபினிஷன். இந்த கேவ் ஏ டெஃபினிஷன் சேர்ந்து தான் இங்க டிஃபைன்டா மாறுது. இங்க பாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க, நல்லா பாஸ்ட்ல டிஃபைன் இடி சேர்க்கிறோம். இங்க மேபி பாஸ்ட்ல எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? கிடைக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல. அதனால தான் மைக்ரேட்னு இருக்கு. ஓகேங்களா? Her innocence was proved by the judge to adjective form. The judge proved she was innocent. Our students are noted for regular attendance. Noun formல இருக்குன்னு நினைக்கிறேன். Regularly. Okay, adverb formக்கு மாறுது. His writing was legible. Adverb formக்கு மாத்தணும். Legibly. Okay. He responded correctly to my question. He responds to my question was correct. Okay. If teacher should severely punished. Verb form punishment. Noun form. Okay. Soldiers camped near the verb form. கேம்புங்கிறது நவுன் ஃபார்ம். இப்போ நமக்கு ஓரளவு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியாத இடி சேர்ந்தா வெர்பு ஃபார்மு, எல்வை சேர்ந்தா அட்வர்ப் ஃபார்மு, அட்ஜெக்டிவ்ல நவுனுக்கு சில வேர்ட்ஸ்லாம் நான் டிஃபைன் பண்ணி மேலே கொடுத்தேன். இந்த வேர்ட்லாம் முடிஞ்சா நவுன் ஃபார்மு. நமக்கு ஒரு வேர்டை பார்த்து ஓரளவு இது நவுன் ஃபார்மு, இது அட்ஜெக்டிவ் ஃபார்ம், இது அட்வர்ப் ஃபார்ம், இது வெர்பு ஃபார்ம்னு கண்டுபிடிக்க சொல்லிட்டோம். கண்டுபிடிக்க ஓரளவுக்கு நாலேஜ் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்க எப்படி ட்விஸ்டாலும் நம்ம அதை உடச்சிடலாம். ஓகே, இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, முடிய போகுது. எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது ஐஓஎன்ல முடிஞ்சா நவுன் மேல படிச்சோம். எக்ஸாஸ்டிங், எக்ஸாஸ்டட், எக்ஸாஸ்டிவ் 3 வேர்டு இருக்கு அட்ஜெக்டிவ். அட்வர்ப்ல மட்டும் தான் எக்ஸ்ட்ராஸ்ட்லி எல்ஒய்ல முடியுது. அட்வர்ப் மட்டும்தாங்க நமக்கு சாதகமா இருக்கு, எல்ஒய்ல முடியுது. ஓகே, அடுத்த வித் அப்படிங்கிறது நவுனு, வைடன் அப்படிங்கிறது வெர்பு, வைடுங்கிறது அட்ஜெக்டிவ், வைட்லி அப்படிங்கிறது அட்வர்ப். மேட்னஸ் ஐஓஎன் முடிஞ்சா நவுனு, என்இஎஸ்எஸ் முடிஞ்சா நவுனு, ஐஓஎன் முடிஞ்சா நவுனு. இதான் அங்க மேல படிச்சோம். மேடன், மேட், மேட்லி. பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட்லி. ஓகேவா? ஏற்கனவே படிச்சதான் நினைக்கிறேன். His family was screaming and offering him food. His screaming family was offering to adjective மாத்தணுமோ? ஓகே, ஜஸ்ட் மினிட், இதை மட்டும் செக் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரே வேர்டு வரனால. ஓகே, டு அட்ஜெக்டிவ் மாத்து. ஸ்க்ரீமிங் தான் 2 இடத்துலையுமே இருக்கு. His family was screaming and offering. மேலே எங்கேயாவது படிச்சோமா சேம் வேர்டில்? இல்லை. ஓகே, இந்த இடத்துல அப்போ அது வரும்போது வாஸ் ஸ்க்ரீமிங் நவுன் ஃபார்மில் எடுத்துக்கலாமா? ஸ்க்ரீமுங்கிறது தான் நவுன் ஃபார்மு, ஸ்க்ரீமிங்னு வருது அட்ஜெக்டிவ்ல. ஓகே, ரைட், ரொம்ப கேர்ஃபுல்லாக அது பார்க்கணும். த யங் சீகல் கேவ் அவுட் ஏ லவுட் கால், லவுட்லி அட்வர்புக்கு மாத்திரம். லவுட் காலுங்கிறது மேபி நவுனாக இருக்கலாம், லவுடுங்கிறது நவுனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். லவுட் லவுடாகவும் இருக்கலாம், அதே சமயம் அட்ஜெக்டிவாக கூட இருக்கலாமே. ஏன்னா லவுடுங்கிறது சத்தமாக, காலுங்கிறது தான் நவுனாக இருக்கும். மேபி இது அட்ஜெக்டிவ் ஃபார்மாக இருக்கலாம், இது மேபி நவுன் ஃபார்மாக இருக்கலாம். வாஸ் ஸ்க்ரீமிங் அப்படிங்கிறது ஸ்க்ரீமிங் இல்லை, நவுன். ஸ்க்ரீமுங்கிறது தான் நவுன், ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்போ வந்து கண்டினியூஸாக கூட இருக்கலாம். சரி, ஓகே, பார்ப்போம். த பேர்ட் கேக்கிள்ட் அம்யூஸ்லி. ஓகே,
பியூரா தெரியுது அட்வர்ப் ஃபார்ம். நவுனுக்கு அம்யூஸ்மெண்ட், எம்இ என்று சேர்த்தா அம்யூஸ்மெண்ட். The bird cackled with amusement while flying. The depth of the sea from the ledge scared a seagull. Depth, ஓகே. அட்ஜெக்டிவ் மாத்தணும், டீப். The deep sea from the ledge scared. Okay, right. The successful flight of the bird was proud moment for the seagull's family. To a verb மாத்தணும். Okay, flew. Okay, the bird flew successfully and it was a proud moment for the seagull family. ஓகே, பியூட்டிஃபுல் அப்படிங்கிற நவுன் ஃபார்ம்ல பியூட்டிஃபை. இங்க வேர்டு தான் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்ம் வேணா இருக்கட்டும். பிரீத்தே, பிரீத். என்டர், என்ட்ரி. அதாவது புக்கில் இருக்கிறத கண்டிப்பாக படிச்சே ஆகணுங்க. ஒரு இடத்துல கொஸ்டினை டீகோட் பண்ணும்போது இந்த பிரீத்தேங்கிற வேர்டு வந்துச்சு, பிரீத்தே பிரீத்துன்னு 2 இடம் வந்துச்சு. அப்போ எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆச்சு. ஏன்னா பிரீத்துங்கிறது புரியுது, இந்த பிரீத் இந்த ஈ சேர்ந்துருக்கு இல்லையா, அந்த வேர்டு வந்து பிரீத்தேன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணதால அதுவும் பிரீத்தா இருந்தா கூட அர்த்தம் மாறுமான்னு ரொம்ப யோசித்தேன். பட் ஆனா அந்த பிரீத்தேங்கிறத ஆன்சர் ஆச்சு. எப்பறம் அந்த வேர்ட்லாம் தேடுறாங்கன்னு பார்த்தா இங்கேருந்து எடுத்திருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து. அந்த நேரத்துல புக்ல அந்த வேர்ட் இருக்கிறத பார்க்கல டீகோட் பண்ணும்போது. வேற ட்ராப்ப உடைச்சு ஆன்சர கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பிரீத்துங்கிறது நவுன் ஃபார்ம். இது பியூரா வெர்ப் ஃபார்மா தான் இருக்கும் கண்டிப்பா. என்டர் வேர்டு, என்ட்ரி அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். நாலேஜ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். நோ அப்படிங்கிறது வேர்டு, அதோட ரூட் வேர்டு. டெஃபன் அப்படிங்கிற வேர்டு இங்க டெஃப். ஜெலஸ் அப்படிங்கிறது ஜிஎல். ஃபெமிலியர், ஃபெமிலியாரிட்டி. அக்செப்ட் அப்படிங்கிற வேர்டு அக்செப்டன்ஸ். டேஞ்சரஸ் அப்படிங்கிறது வேர்டு டேஞ்சர். அப்ப அந்த வேர்டு கொடுத்து எப்படி வேணாலும் மாற்ற சொல்லலாம். நவுன் ஃபார்ம்ல கொடுத்து அட்ஜெக்டிவ் மாற்ற சொல்லலாம், இல்லை ஒரு ரூட் வேர்டை கொடுத்து எந்த ஃபார்முக்கு வேணால் மாற்ற சொல்லலாம். அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. கிட்டத்தட்ட முடிய போகுது. The boy had a give a proper explanation for being late. எக்ஸ்பிளைன் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அதை இங்கே ப்ராப்பர் ஐஓஎன் சேர்ந்தா நவுன் நினைக்கிறேன். They would make prediction about the future, நவுனு. அப்போ அந்த ரூட் வேர்டை கொடுத்துட்டு கேட்குறாங்க, அதை மறந்துடாங்க. At one point in life he had no choice but no trust in his friend. சூஸுங்கிற வேர்டு நோ சாய்ஸ்ன்னு மாறுது. The monuments are to be preserved because of the historical significance. சிக்னிஃபிகண்ட்டுங்கிறது வேர்டு சிக்னிஃபிகன்ஸ் நம்ம மாற்றுறோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் சோ மெனி டிஸ்ட்ராக்ஷன். ஐஓஎன் சேர்ந்தா நவுன். டிஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது வேர்டு நவுனாக தான் மாற்ற சொல்லியிருக்காங்களா? ஆமாம், நவுன் ஃபார்முக்கு தான் மாற்ற சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா read the sentence where the first one has been done for you. ஓகே, we successed in our attempt. சக்சீட்ஸுங்கிறது இது வெர்பு ஃபார்ம், சக்ஸஸ்ங்கிறது நவுன் ஃபார்ம் இல்லையா? நளினி லீட்ஸ் எ ஹாப்பி லைஃப். ஹாப்பினஸ் நவுன் ஃபார்ம், என்இஎஸ்எஸ் தான் நவுன் ஃபார்ம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஷி ஃபெயில்டு அப்படிங்கிறது வெர்பு ஃபார்மில் இருக்குது. ஹர் ஃபெயிலியருங்கிறது நவுன் ஃபார்ம், டிசப்பாயின்மெண்ட் மாற்றிருக்காங்க. இந்தியா பிகேம் அன் இண்டிபெண்டன்ஸ் கண்ட்ரி இன் இயர் 1947. இண்டிபெண்டன்ட்னு மாற்றிருக்காங்க, இங்கே இண்டிபெண்டன்ஸ் நவுன் ஃபார்முக்கு மாற்றிருக்காங்க. த சைல்டு ரிசம்பிள்ஸ் ஹர் ஃபாதர். த சைல்டு ஹாஸ் எ ரிசம்பிளன்ஸ் டு ஹர் ஃபாதர் அப்படின்னு மாற்றிருக்காங்க நவுன் ஃபார்மில். அடுத்த ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் பர்சன் எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம். இங்கே ஹானஸ்ட்னு இருக்கு, என்ன இதுக்கு மாசம் நவுன் ஃபார்முக்கு தான் மாற்றிருக்காங்களா? கம்பைன் த பேர் ஆஃப் சென்டென்ஸ் given below into single sentence using noun form. ஓகே ரைட், ஹானஸ்டி அப்படிங்கிறது இங்கே நவுன் ஃபார்மாக இருக்கு. சத்யா கேவ் an explanation, the police wanted her to prove it. ப்ரூஃப் நவுன் ஃபார்ம், இப்பெல்லாம் படித்தோம் மேலே. He speaks well, it attracts all. His speech is an attraction to all. சூப்பராக மாற்றிருக்காங்க ரெண்டையுமே நவுனுக்கு. சுரேஷ் இஸ் ஆல்வேஸ் பஞ்சுவல் அண்ட் ரெகுலர். இட் ஹாஸ் ஏர்ன்ட் ஹிம் ஏ குட் ஜாப். Punctuality and regularity of Suresh have earned him a good job. The policeman arrived quickly, it made us happy. The quick arrival அப்படிங்கிறதா noun of the policeman made us happy. Okay. Complete the sentence in a paragraph using the appropriate form of words given in brackets. Okay. எல்லாமே நவுன் ஃபார்மேட்டுக்கு தான் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். அப்படி கொடுத்தா தான் அது கரெக்டான இதில் இருக்கும். மை சிஸ்டர் வாண்டட் டு கோ மும்பை லாஸ்ட் வீக். ஷி மேட் எ டெசிஷன். டிசைடுங்கிறது ரூட் வேர்டு, இங்கே நவுன் ஃபார்மில் இருக்குது. டு பை அ டிக்கெட் அட் ஒன்ஸ். அட் ரிசர்வேஷன் அப்படிங்கிற நவுன் ஃபார்ம், ரிசர்வ்னு கொடுத்துருக்கு. குட் பி டன் ஆன்லைன். ஷி கேவ் ப்ரிஃபரன்ஸ் டு புக் எ டிக்கெட் வே. ஃபர்ஸ்ட் ஷி கலெக்டட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ஆஃப் ட்ரெயின்ஸ் அண்ட் ஏர்பிளைன்ஸ். நவுன் ஃபார்ம் தான். அப்போ நார்மலாகவே ஒன்று பேசும்போது அது இது எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கே புரியலையே. ஒன்று நவுன் ஃபார்முக்கு மாற்றுன்னு சொல்லிடணும், இல்லை அப்படின்னா ப்ராப்பராக ஒரு பேராகிராஃப்னு இருந்தாலே அது நவுன் ஃபார்மில் தான் இருக்குமா? எதை வச்சு நீங்கள் நவுன் ஃபார்முக்கு தான் மாற்றிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்ரோப்ரியேட் ஃபார்ம்ஸ்னு கொடுத்துருக்கானுங்க, பொருத்தமான. ஓகே, அது நவுன் ஃபார்மில் இருக்கணுமா, அட்ஜெக்டிவ் ஃபார்மில் இருக்கணுமா, வெர்பு ஃபார்மில் இருக்கணுமா,
அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கணுமானே நம்ம தான் முடிவு பண்ணும் போல இருக்கு. அதான் தெளிவா அப்ரோப்ரியேட் ஃபார்ம்னு கொடுத்துறான் சிம்பிளா. A few days later, Androcles was captured by his master. He had to suffer all kinds of punishment. Noun. At last, he was thrown to lion, which was in great hunger. Noun. It had been kept in an enclosure. Noun. And had not been fed for several days. His friend stood. There was tearful eyes. Tear, tear. இதுக்கு இந்த இடத்துல tearfulனு கொடுத்துருக்கான். ஒரே செகண்ட் பார்த்துறேன். ஓகே, பிராக்கெட்ல டியர் தான் வரணும். டியர் ஃபுல்லுங்கிறது தான் இங்கே அண்டர்லைன், அதானே பார்த்தேன். ஐஸை போல்டு பண்ணிட்டான். இங்கே டியர் தான், டியர் ஃபுல் தான் இங்கே போல்டில் இருக்கணும். ஓகே, ரைட். As the lion rushed towards him, the lion stopped near him and stood for a while looking. ing தான் noun. That he lay down by its side like a pet dog. Obviously, the lion recognized and understood on the help he had given it. Looking gerund, obviously adverb. அப்போ லுக்கிங்கிற வேர்டு வந்து நவுன் இல்லை. லுக் அப்படிங்கிறது மேபி நவுனாக இருக்கலாம். லுக்கிங்கிறது ஜெரண்ட்டு, ஆப்வியஸ்லிங்கிறது அட்வர்ப். இப்போ இவ்வளோ நேரம் நவுன் மட்டுமே மாற்றிட்டு இருந்தோம். ஆனால் சில இடங்களில் டக்குன்னு என்ன செய்யுது, அட்வர்பும் வருது, ஜெரண்ட்டும் வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? ஓகே, அப்பா எண்டு போட்டாச்சு. 10th ஸ்டாண்டர்ட் ஓரளவு ஈஸி தான். ஏன்னா நேற்று 40 பக்கம் வாசித்து எனக்கு இந்த 10 பக்கம் எனக்கு பெருசாக தெரில. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th 8th படிச்சிங்க அப்படின்னா அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா தெளிவாக எது எதுன்னு படிக்க முடியும். 10th படிச்சிங்க அப்படின்னா அந்த நாமினலைசேஷன் அப்படிங்கிற அந்த சாப்டர் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றும் போது அந்த வேர்டு எப்படி மாறுங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். 12th ஸ்டாண்டர்ட்லேயும் அதான் இதே ஃபார்மேட் தான் கொடுத்துருக்கு. 10th 12th சிமிலர்லி ஒன்று தான். ஓகேங்களா? ஓரளவு பார்ட் ஆஃப் ஸ்பீச் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு, 6th 8th முடிச்சாச்சு, 10th இப்போ முடிச்சாச்சு, வீடியோவை போட்டாச்சு. நாளைக்கு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம்னா என்டையராக பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஓவர், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் என்ன இருக்கோ அதுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தான். என்னன்னா, தயவு செஞ்சு ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லணும். நிறைய பேர் என்கிட்ட என்ன கமெண்ட்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்கன்னா, சார் இந்த மாதிரி சேனல் இருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு போட்டு அனுப்புறாங்க. ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அந்த அளவு டிமாண்ட் இருக்கு இங்க. ஏன்னா அதை எடுத்து செய்யறதுக்கும் ஆள் இல்லை, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கும் இங்க சேனல் பெருசா இல்லை, நமக்கு நடக்கிற அநீதியை பேசுறதுக்கும் இங்க பெருசா ஆட்கள் இல்லை. அதான் பிரச்சனையே. அதனால நீங்க தயவு செய்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் இப்படி ஒரு சேனல் இருக்கு, இதை பாருங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நம்ம இது எஃபெக்டாகவும், எப்படி சொல்றது, ஒரு நல்ல டெப்த் ஆஃப் நாலேஜை கொடுக்குறாவும் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே பார்ப்பாங்க. அது நம்ம போடுற வீடியோவை பொறுத்து தான் இருக்கு. பட் ஆனால் அட்லீஸ்ட் இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். அதான். ஏன்னா அந்த அளவுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணி நான் போட்டிருக்கேன் லாஸ்ட் எக்ஸாம்க்குலாம். இந்த தடவை அதை விட டபுள் மடங்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான், ஒவ்வொரு ஸ்டாண்டர்டையும் மிஸ் பண்ணாமல். ஓகேங்களா? ஓகே, ரைட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.